ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பப்பாளி பறிக்க தான். பப்பாளி காயில் வந்து நம்ம இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம். பப்பாளி முதல்ல பறிச்சிக்கலாம். சின்ன காய் தான். சின்ன காய் பறிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி கூட்டு செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பப்பாளி கூட்டு செய்யறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு வந்து இந்த உலக்கு, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மானிப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 100 கிராம், இந்த 100 கிராம் நாங்கள் எடுத்துருக்கோம் துவரம் பருப்பு. அதே படியில் வந்து 50 கிராம் சிறுபருப்பு. இந்த கப்பில் அந்த உலக்கில் வந்து அரை உலக்கு சிறுபருப்பு, ஒரு உலக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டும் சேர்த்து 150 கிராம் இருக்குது. ரெண்டும் நல்லா கழுவி குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட நம்ம வந்து என்னெல்லாம் போடணுன்னா பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம், சின்ன சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி காம்பு. இந்த கொத்தமல்லி காம்பு எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் கொத்தமல்லி காம்பு போடுறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ பருப்பு வந்து நமக்கு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பப்பாளி வேக வச்சு எடுத்துடலாம். பப்பாளி நல்லா கழுகி வச்சுருக்கோம். இதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பப்பாளி நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பப்பாளி நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பப்பாளி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு தண்ணி தேவைப்பட்டோன்னா இந்த பப்பாளி தண்ணி வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெந்துருச்சா இல்லைன்னு. பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்தாச்சு. பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச பப்பாளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பப்பாளி வேக வைக்கும்போது நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கூட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிக்கிறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கிட்டோம். வந்து கொத்தமல்லி லைட்டாக தூவிடலாம். கொத்தமல்லி இலை தூவிடலாம்.
இந்த பப்பாளியில் வந்து குழம்பு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். இப்போ நம்ம கூட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி பப்பாளி காயில் வந்து நிறைய இதெல்லாம் செய்யலாம், குழம்பெல்லாம் செய்யலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வந்து கிராமத்துலலாம் நிறைய பேர் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இது நல்லா கொதித்து ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து தாளித்து ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ கூட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடாச்சு, கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ப்ரௌன் நிறமாக வரட்டும். நல்லா ப்ரௌன் நிறமாக ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிடலாம். இவ்வளோதான் காய்ஸ், பப்பாளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பப்பாளி காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து பப்பாளி கூட்டும் ரசம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னன்னு சொல்லுங்கள். பாய்.